மார்னிங்லேருந்து நாங்கள் ஒரு குழுவாய் கலெக்டர், மானிட்டரிங் ஆஃபீஸர், எஸ்பி, அப்புறம் வந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவின் குழு தலைவர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அப்போது நம்ம சேர்ந்து இதே மாதிரி வல்னரபிள் ஏரியாஸ் எங்கெல்லாம் இருக்கிறது, எங்கெல்லாம் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, எங்கெல்லாம் முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இதெல்லாம் பார்த்து ஒரு 8 இடத்தை முடித்து இப்போ 9வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ தொடர்ந்தும் மீதியுள்ள வேதாரண்யம் சைடு வரைக்கும் போய் எங்களை பாதிக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பார்வையிடுறதுக்கு எல்லாம் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பயிர் பாதிப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று இருக்கா? நீர் வடியத்துக்கான நடவடிக்கை மேற்கொள்ள? ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா சுமார் உத்தேச கணக்குப்படி ஒரு 5000 ஹெக்டருக்கு மேற்பட்ட இடம் நீர் மழையால் மூழ்கப்பட்டுள்ளது. இது ஒரு மழை இன்றைய சாயந்தரம் மழை கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வடிய ஆரம்பிச்சிடும். உடனே கணக்கெடுப்பு பணிகளும் இந்த டாக்குமெண்டேஷன், போட்டோஸ், வீடியோஸ் கரெக்டாகி வில்லேஜ் வாரியாக எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறோம். அதே போல் இப்போ கைபேசி செயலி வழி தான் இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் இந்த கணக்கெடுப்பு பணிகளை செய்யக்கூடும். அந்த கணக்கெடுப்பு பணிகளும் போயிட்டு இருக்கிறது. அதுவும் 2 நாட்களுக்குள்ள எவ்வளவு தூரத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்கிற கணக்கெடுத்து அரசாங்கத்துக்கு ப்ரொபோசல் அனுப்பப்படும். இந்த 24 மணி நேரமும் அந்த கண்காணிப்பு சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை திறந்திருக்கீங்க. அது எந்த அளவுக்கு ஃபோன் கால்ஸ் வருது, மக்களோட எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்காங்க? இப்போ அது உங்களுக்கு தெரியும், நம்ம கிரீவன்ஸ் அட்ரஸலுக்கு பொதுவான ஒரு 24 மணி நேரம் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருகிறது. டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கிறது. ஸோ அங்கே 24 மணி நேரம் ஸ்டாஃப் இருக்கிறாங்க. வருவாய்த்துறை ஊழியர்கள் சுழற்சி முறையில் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நேற்று 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு கூட ஒரு 10 to 15 கால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது, கரண்ட் கட்டு, அப்புறம் வாட்டர் லெவல் ரைஸ், அப்புறம் ஈவன் ஆடு மாடு இறந்ததுக்கு கூட காம்பன்சேஷன் கேட்டு கூட நமக்கு கால்ஸ் வந்துள்ளது. அதுக்கெல்லாம் உடனுக்குடன் அந்த துறையை அணுகி அதுக்குள்ள ஒரு தீர்வு கொடுத்துட்டு இருக்கிறது. தங்கும் முகாம்ல எவ்வளவு பேர் தங்க வச்சிருக்கோம்? எத்தனை முகாம் தயார் நிலை? சோஃபார் நம்ம தயார் நிலை நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு 6 மல்டி பர்பஸ் இவாக்குவேஷன் சென்டர், 11 புயல் பாதுகாப்பு மையம், இன் அடிஷன் 340 கட்டிடங்கள், அரசு கட்டிடங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், கம்யூனிட்டி சென்டர்ஸ் எல்லாம் தயார் நிலையில் உள்ளது. இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிற முகாம் பார்த்தீங்கன்னா பாப்பா கோயில் ஒரு 58 குடும்பங்களையும், வேதாரண்யம் சைடில் ஒரு 33 குடும்பங்களையும் தங்க வைத்திருக்கோம். தொடர்ந்து இப்போ மழை ஆதிக்கம் பார்த்துட்டு எங்கெல்லாம் தண்ணி அதிகம், நார்மலி பார்த்தீங்கன்னா இப்போ மேடான பகுதிகள் தண்ணி தானே வடிஞ்சிடும். அங்கே ஒரு கண்காணிப்பு மட்டும் நம்ம செய்தால் போதுமானது. 2வது டைப்பாக நம்ம ஏதாவது ஜேசிபி வச்சு வெட்டி விடுற மாதிரி இருக்கும். அங்கே அந்த ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு இருக்கோம்.